இனியா கல்யாண விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இப்போ ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு முன்னாடியே யோசிச்சிருந்தா இப்போ இனியாவோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஆக மொத்தத்தில் எல்லா பேரும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டாங்க தாங்க சொல்லணும். அழகா இனியாவை ஆகாஷ் கூடயே சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். ஆகாஷ் உண்மையாகவே இனியாவை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவசரப்பட்டு இனியாவை பணக்கார குடும்பத்தில் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் வலையில் சிக்கி இந்த பாட்டி கோபி இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ இனியா ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இனியா என்னதான் செய்ய போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வாங்க ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கோபி கிட்ட இனியா விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே கோபினால் நார்மலாகவே இருக்க முடியலை, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இனியா இங்கே எப்படி இருக்காளோ, என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கோபி அங்கேயுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே சேடாக இருக்கிறாரு. அதை நோட் பண்ண பாக்கியா என்னாச்சு, ஏன் இதனால பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாக்கியா அவங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபிக்கிட்ட பாக்கியாவுமே பேசுகிறாங்க. சொல்லுங்கள், என்ன பேசணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பொண்ணு வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கல்யாணத்தை அவசரப்படுத்தி நடத்தி வச்சிட்டோம், கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம், ஆனால் இன்னும் தப்பு சொல்ல மாட்டோம், இது எல்லாமே என்னாலையும் அம்மானால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்கள் பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க சடனாக, இனியா நல்லா தானே இருக்கிறா, அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் நம்ம பாக்கியா கேள்வி மேலே கேள்வியாக கோபிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே கோபி இருந்துக்கிட்ட ரொம்பவே தயங்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. எதுனாலும் சொல்லுங்கள், எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. ஆல்ரெடி இனியா ரொம்பவே அப்செட்டாக தான் இருக்கிறா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்போ கூட அவள் சந்தோஷமாக கலகலப்பாக இல்லை, ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை நினச்சி தான் இனியா கொஞ்சம் இதாக இருப்பா, தேவையில்லாமல் இதை வச்சு அவள் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லைல்ல, அது சரியாயிடும், நான் இனியா கிட்ட அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அது இல்லை பாக்கியா விஷயம், இது வேற அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. கோபி இப்படி சொல்லவும் இன்னுமே நம்ம பாக்கியாவுக்கு பதட்டமாகுது. ஏன் என்னதான் ஆச்சு, ஏன் வேற என்ன பிரச்சனை இருக்குது நம்ம இனியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க. ஆகாஷை வச்சு தான் இப்போ அங்கே பிரச்சனை போயிட்டுருக்குது. ஆகாஷும் நம்ம இனியாவும் ஹோட்டலில் வச்சு பேசினதை மாப்பிள்ளை பார்த்துட்டு இங்கே இனியா கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரா, ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரா. இனியா இதை சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறா, அந்த வீட்டிலவே இருக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கிறா. இதை பார்க்கும்போது அவள் பேசும்போது எனக்கெல்லாம் மனசே தாங்கலை, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தாங்க. நிதிஷ்மே ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லாமே தலைகளாக ஆனதுக்கப்புறம் நம்ம பாக்கியா அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலை. என்ன சொல்கிறீங்க, உண்மையாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை அவள் வாட்டில் எதனாலும் உளறிட்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, ரொம்பவே அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம பொண்ணை ரொம்பவே ஒரு மாதிரி நடத்துகிறாங்களா, யாருமே இனியா கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்றாங்களா, அவள் எப்படி அப்படிலாம் இருந்தால் அவள் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. அவசரப்பட்டு நீங்கள் பண்ண தப்பு பாருங்கள் இப்போ எங்கே நிற்கிது, இப்போ இனியாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது, இப்போ சந்தோஷமா, அப்போவே நான் தலைப்பாட அடைச்சிக்கிட்டேன், இந்த கல்யாணம் வேணாம், இந்த கல்யாணத்தை அவங்க எதுக்காக நடத்தணும்னு நினைக்கிறாங்க, என்னோட ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் என்கிட்டேருந்து பறிக்கணும், அதுக்காக தான் அவங்க மும்மரமாக இருந்தாங்க, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் நீங்கள் கேட்டீங்களா, பணக்கார குடும்பம், இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் உங்களுக்கு தோணுச்சு, மற்றபடி அந்த பையன் நல்ல பையனா, அவன் நல்லா நம்ம பொண்ணை பார்த்துக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலைல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க. பாக்கியாவை கோபி சமாதானப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடு பாக்கியா, ஏதோ அந்த டைமில் யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டோம், அம்மா பேச்சை நான் கேட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் அப்போவே வேணான்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு,
ஆனால் வந்து அம்மா தான் வந்து என் மனசை மாற்றிட்டாங்க, எப்படின்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கோபி. நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா, இனியாவோட வாழ்க்கை சரியாயிடுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம போயிட்டு சம்மந்தியை பார்த்து பேசலாம், எடுத்து சொல்லலாம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை கோபி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் இங்கே சுதாகரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குமே கிளம்பி போகிறாங்க. வந்துட்டு சுதாகர்கிட்ட வந்து பாக்கியா வந்து பேசுகிறாங்க. என்னோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி என்கிட்டேருந்து பறிச்சிங்க, அப்போ கூட வந்து அதை நான் வந்து பெருசாக ஆக்கலை, விட்டுட்டேன். சரி, இது எல்லாம் வந்து எதுக்காக, என் பொண்ணுக்காக, என் பொண்ணு வாழ்க்கைக்காக, என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும், அது மட்டும்தான் வந்து என் மைண்டில் இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து அதை பெருசாக ஆக்காமல் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே சுதாகர் முறைச்சிக்கிட்டு இப்போ என்ன நடந்தது, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க. தேவையில்லாமலாம் பேசலை, இனியாவை நீங்கள் இப்போ எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவள் சந்தோஷமாக இல்லை, அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா, அவளை நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம் எங்கள் வீட்டில், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறா, அவள் முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே என்ன பணம் வந்து கொட்டி கிடக்கு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை வந்து நாங்கள் இருந்துக்க சொல்லிட்டோம், அவள் வேலைக்கு போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறா, அது வந்து எங்களோட கௌரவத்துக்கு வந்து இதாக கரெக்டாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்கே வராங்க. நான் சுற்றி வளைச்சிலாம் பேச விரும்பலை, இப்போ இனியாவோட கடந்த காலத்தை வச்சு இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, மாப்பிள்ளை தேவையில்லாமல் இனியா கிட்ட வந்து சண்டை போடுறது நல்லா இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நிதிஷ்க்கு செம்ம கோவம் வருது. எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எதுக்காக இனியா டெய்லியும் உங்கள் ஹோட்டலுக்கு வரணும், எல்லாம் அந்த ஆகாஷை பார்த்து பேசணும், அதுக்காக தானே, இதுக்கு நீங்களுமே வந்து ஹெல்ப் தான் பண்ணுறீங்க, எல்லா குடும்பமே சேர்ந்து அவளோட கள்ளக்காதலுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு குடும்பமா, என்ன சொல்ல தெரியாதனமாக உங்கள் பொண்ணை பிடிச்சி போய் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லாத மாதிரி, நான் நல்ல பொண்ணாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் உங்கள் பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே எனக்கு வந்து தெரிய வருது, ரொம்பவே ஒஸ்ட்டு, ரொம்பவே கேவலமான கேரக்டரு, ஒரு மாதிரி தப்பான கேரக்டரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்னுமே அந்த பையன் கூட அஃபேரில் தான் இருக்கிறா, பழகிட்டு தான் இருக்கிறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நிதிஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் பாக்கியா கோபி முன்னாடி வந்து பேசுகிறாரு. இதனால் பாக்கியா வந்து பயங்கர கோவப்பட்டு இங்கே நிதிஷ் கேட்டு, இங்கே பாருப்பா, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினா நான் அமைதியாக இருக்க மாட்டேன், இனியா ஒன்றும் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, அவள் தங்கமான பொண்ணு, அவள் வந்து லவ் பண்ணாதான் எங்கள் வீட்டில் வந்து அது வந்து ஒத்துக்கலை, அவள் மனசெல்லாம் மாற்றி தான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து மாறிட்டா, டோட்டலாக மாறிட்டா, அவள் எப்போ பார்த்தாலும் உன்னை தான் வந்து பேசுவா, உன்னை அவ்வளோ அவள் வந்து விரும்புகிறா, ஆனால் நீ இப்படிலாம் வந்து பேசுகிறது கரெக்டா சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த நிதிஷ் வந்து புரிஞ்சுக்காம ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் நம்ப மாட்டேன், உங்கள் குடும்பமே சரியான பொய் மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க, எப்படியோ உங்கள் பொண்ணை வந்து என் தலையில் வந்து கட்டிட்டீங்க, எல்லாம் பணக்கார குடும்பம், பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், அப்பப்போ அந்த பணம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தானே இப்படிலாம் பண்ணிட்டீங்க, வாழ்கிறதுக்கு ஒருத்தன் போயிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு, இப்படிலாம் நீ பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குப்பா, நான் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறமே இந்த மாதிரி என் பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, என் பொண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து நீங்கள் வேறு மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு இங்கே வந்து பாக்கியா வந்து கிளம்புறாங்க. எங்கள் கோபியுமே வந்து சுதாகர்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இனியாவை நாங்கள் அப்படி ஒன்றும் வளர்க்கலை, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிதிஷ் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நினச்சோம், இப்படிலாம் வந்து பேசுகிறாரே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொண்ணு வாழ்க்கை நம்மளே கெடுத்துட்டோம், இவங்க தான் வந்து அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா நம்மளும் வந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப ரொம்ப வந்து மனசு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாக்கியா கோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன
இனியாவை பார்க்க போனேங்க, எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, ராணி மாதிரில இருப்பா இங்கே, அப்படிப்பட்ட குடும்பத்துலலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமை பீத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் பாக்கியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட, என்ன முறைக்கிற பாக்கியா, நீ மட்டும் அந்த வேலைக்காரி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தனா இப்போது இனியாவுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்குமா, அவள் சந்தோஷமாக இருப்பாளா, நரகத்தில் இருந்திருப்பா, அங்கே அவள் ஒருவேளை சோத்துக்கே சிங்கி அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. வாயை மூடுங்கத்த, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, உங்களுக்கு விஷயம் புரியாமல் வந்து நீங்கள் ஏதோ இனியா சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்மையாக பாட்டியை பிடிச்சி பாக்கியா வந்து திட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே ஆகாஷை வச்சு சந்தேகப்பட்டு இனியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, இனியாவை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இனியா அங்கே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குறா, ஆனால் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதுவே அவள் மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ராணி மாதிரி பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்படிதான் கொஞ்ச நாள் வந்து பிரச்சனையாக இருக்கும், சரியாயிடும், யார் லைஃப்பில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இனியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டி இனியாவை நினச்சி ஃபீல் பண்ணாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இருந்துட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இனியா விஷயத்தில் இதுக்கப்புறம் தலையிடாதீங்க, இப்படியே போச்சுன்னா அவளை அந்த வீட்டில் இருந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன், அதுதான் என் மனசுக்கு சரியாகப்படுது, அவள் அங்கே எப்படி இருக்கிறா, அவள் நல்லா இருப்பாளா, அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாக்கியா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற, எல்லார் லைஃப்லேயும் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வாழணும், சும்மா ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ பொண்ணை வாளாவட்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவியா, நீ இப்படி தான் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கிற, இனியாவோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அத்தை வாயை மூடிடுங்க, மரியாதையே கொடுக்க மாட்டேன், பெரியவங்கன்னு சொல்லிட்டு கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன், நீங்கள் பண்ண வேலை தான் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது, இனியா கஷ்டப்படுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதீஷ் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இங்கே இனியா கிட்ட வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க. தூங்கிட்டு இருக்கிற இனியாவை டிஸ்டர்ப் பண்ணி வந்து ஒரு மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியானால் அதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் வேணால் என்னோடய வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கெஞ்சுறாங்க. நான் உன்னை வந்து எப்படி வீட்டுக்கு விடுவேன், நீ என் கூட தான் இருக்கணும், இதுக்கப்புறம் அந்த ஆகாஷை பார்த்து பேசலைன்னா அவ்வளோதான், உன்னை கொன்றுவேன், எனக்கு மட்டும்தான் நீ, எனக்கு கிடைக்கலனா உன்னை வந்து நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. இந்த வித்தியாசமான நிதிஷ் கேரக்டரை பார்த்து நம்ம இனியா ரொம்பவே பயப்படுறாங்க. இதான் உங்கள் ஒரிஜினல் கேரக்டரா, என்கிட்ட வேறு மாதிரிலாம் இத்தனை நாள் நடந்துக்கிட்டீங்க, இப்போ டோட்டலாக வேறு மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. அது வேற நிதிஷ், இது வேற, நான் உங்ககிட்ட நடித்தேன் உன்னை எப்படினாலும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எதுவுமே கிடையாது, இதுதான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியாவை அடிக்கக்கூட நிதிஷ் செய்கிறாரு. கீழே இனியா மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டுருது. இதை கொஞ்சம் கூட யோசிக்காத நிதிஷ் இன்னுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கிறார்.